ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சகாவியம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான விஷயம் தாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து என்ன ரேஷியோவில் பயன்படுத்துறது, எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பஞ்சகாவியம் வந்து நிறையா வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குங்க. நிறைய கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதிலே லேபிள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மரத்துக்கு எவ்வளோ, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு எவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிலே ரேஷியோ கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா லேபிளில் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ வந்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்குறது தான் கரெக்டான இது. எந்தில் வந்து பார்த்திங்கன்னா லேபிள் கொடுத்துருக்காங்க, 10 ml கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூவாளி எடுத்துக்கிறேன். பூவாளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கேற்ற ரேஷியோவில் வந்து நான் வந்து போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் வந்து ரூட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும், இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் எந்த டைமில் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே, காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே, காலையில் 7-8 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் பெஸ்ட்டு. காலையில் விட வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் பெஸ்ட்டு. ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து கரெக்டாகவே எடுத்துக்கும். பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேரில் விடுறது தான். ஸோ அதை தான் நம்ம எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக நான் சொன்ன ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேபிளில் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல அப்படின்னா இந்த ரேஷியோலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. 10 ml நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டுக்குன்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக இந்த 10 லிட்டர் இந்த பூவாளியில் எடுத்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர்லேயே நம்ம வந்து டேரெக்டாக பொறுமையாக நம்ம ஊற்றிடலாம். இலைகள் மேலே வந்து பட வேணாம். நீங்கள் வந்து காலையில் இல்லை மத்தியானம் நடு டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இலைகள் மேலே பட வேணாம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், இலைகள் மேலே தண்ணி ஊற்றாதீங்க. அதுவும் குறிப்பிட்ட இந்த சீசனில் நீங்கள் இலைகள் மேலே தண்ணி ஊற்றவே கூடாது. எப்போ இலைகள் மேலே தண்ணி படலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி படக்கூடாது. உங்களுக்கு பூச்சி மருந்து தெளிக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து பூச்சி விரட்டி நம்ம இயற்கையாக பண்ணுவோம்ல, அந்த பூச்சி விரட்டி தெளிக்கும் போது நம்ம இலைகள் மேலே படலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பயிரூக்கிகள் நம்ம கொடுக்கும்போது இலைகள் மேலே படலாம். மற்ற டைமில் இலைகள் மேலே தண்ணி படவே கூடாதுங்க. அதுதான் சிறந்தது. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம வந்து வேர் பக்கத்துலேயே நம்ம ஊற்றிட்டே வந்துடலாம். ஸோ ஒரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த அளவுக்கு வந்து க்ரோ பேக்கோ இல்லை பாட்டோ அந்தந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிட்டே வாங்க. இது ரொம்ப நல்லாவே பயன் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. இது சின்ன பேசிக் விஷயம் தாங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye from your corner, Shaktivel. Have a happy gardening day.